Taste the Daily. சமீபத்தில் பால் தினகரனின் மனைவி இவாஞ்சலின் ஒரு வீடியோவில் தங்கள் குடும்பம் கனடாவில் இருக்கும்போது அதிகமாக கஷ்டப்பட்டதாகவும் அதே நேரத்தில் சொந்த வீடு இல்லாமல் அங்குள்ள ஹோட்டலில் வாடகைக்கு தங்கியிருந்ததாகவும் கூறியிருந்தார். அப்போது இரவு நேரத்தில் தன்னுடைய கனவில் ஒரு தேவதை தோன்றி உனக்கு என்ன கார் வேண்டும் என்று கேட்டதாகவும் இந்த கார் வேண்டும் என்று தான் கேட்டதாகவும் தெரிவித்திருந்தார். இப்படியாக கனடாவில் கார் வீடு வாங்க தேவன் ஆசீர்வதித்ததாகவும் இவாஞ்சலின் தனது வீடியோவில் தெரிவித்திருந்தார். இந்த வீடியோ இணையத்தில் பல அதிர்வலைகளை எழுப்பியது. ஒரு இரவுல ட்ரீம்ல ஒரு ஏஞ்சல் வந்து என்னிடத்துல என்னை தட்டி எழுப்பினான். எழுந்துரு, சீக்கிரமா சொல்லு, உனக்கு எப்படிப்பட்ட கார் வேணும்னு சொல்லு என்று சொன்னான். நான் உடனே எழுந்து உட்கார்ந்த பொழுது அவன் சீக்கிரம் எனக்கு நான் சீக்கிரமா போகணும் என்று சொன்னான். அதனால வீட்டில் மாடிப்படியிலிருந்து கீழே ஓடி போய் ஒரு கார் பேம்ப்லெட் ஒன்று இருந்தது, அதை எடுத்து அந்த காருடைய படத்தை காண்பித்து என்ன கலர் கார் வேண்டும் என்று கூட அந்த தேவதூதனிடத்தில் சொன்னேன். அன்றைக்கு காலையில் எழுந்த பொழுது என் கணவர் கூட என்னிடத்துல கேட்டார். முதல் எழுந்த உடனே சொன்னாங்க, உனக்கு எப்படிப்பட்ட கார் வேணும் இவாஞ்சலின் என்று சொன்னார்கள். எனக்கு ஒரே ஆச்சரியம், என்ன தேவதூதனும் அப்படியே கேட்டானே என்று உடனே சொன்னேன். எனக்கு இப்படிப்பட்ட கார் தான் வேணும், இந்த கலர் தான் வேணும் என்று சொன்ன பொழுது என்னை உடனே அழைத்து கொண்டு போய் அதே போல கார் வாங்கி கொடுத்தார்கள். இது குறித்து ஜேம்ஸ் வசந்தன் தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் பல கேள்விகளை எழுப்பியுள்ளார். பல்லாயிரக்கணக்கான கோடிகளுக்கு நீங்கள் அதிபதி என்பது ஊரறிந்த ரகசியம் என்றும், உங்கள் மாமனார் காலத்திலிருந்து இன்று உங்கள் பேரப்பிள்ளைகள் வரை அத்தனை பேரும் எப்படி படாடோபமான செல்வச் செழிப்பில் திளைக்கிறவர்கள் என்பதும் எப்பேற்பட்ட உண்மை என ஜேம்ஸ் வசந்தன் இவாஞ்சலினுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். அதிக படிப்போ உலக அறிவோ இல்லாத பல லட்ச பாமர விசுவாசிகளை எப்படி இங்கிருப்பது போலவே ஏமாற்றி வந்தீர்கள் என்பவை போன்ற பல தகவல்களை மேல்மட்ட கிறிஸ்துவர் அறிவார்கள் என்றும் ஜேம்ஸ் வசந்தன் தெரிவித்துள்ளார். இந்த சூழலில் நீங்கள் எப்படி ஒரு வீடு கூட இல்லாமல் ஓட்டலில் தங்கியிருந்தோம் என்றும், நடிகையர் திலகம் அவர்கள் திறமையை மிஞ்சும் விதமாக குரலை தாழ்த்தி உதடுகள் துடிக்க வரும் கண்ணீரை அடக்க முயல்வது போலெல்லாம் சாகசம் செய்துள்ளதாகவும் ஜேம்ஸ் வசந்தன் தன் பதிவில் கூறியுள்ளார். வேதத்தில் உள்ள நல்ல செய்திகளை மட்டும் நீங்கள் பேசினால் போதும் என்றும், உங்களுடைய பொய் சாட்சிகள் வேண்டாம் என்றும், வீடு வாங்கிய கதையும் கார் வாங்கிய கதையும் இந்த அம்மா விடுற கதைகளையும் கேட்க கேட்க கொதிக்கிறது என்றும் பல கிறிஸ்துவ விசுவாசிகள் புலம்புகிறார்கள் என்றும் ஜேம்ஸ் வசந்தன் தெரிவித்துள்ளார். மேலும் உங்களால் தமிழ் கிறிஸ்துவ சமூகமே அவமானத்தில் குறுகி நிற்கிறது என்றும் ஜேம்ஸ் வசந்தன் தன் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். Taste the Daily.